அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தின் வாசிப்பு. அதிர்ஷ்டமும் மனநிலையும். வாழ்வில் நமக்கு திடீரென்று எதிர்பாராத விதமாக பல சந்தர்ப்பங்கள் நேருது. வாய்ப்புகள் வாய்க்கின்றன. நம்மில் பலரும் அவற்றை அதிர்ஷ்டம் என்றும் பொசுப்பு பிராப்தம் என்றும் சொல்ல கேட்டிருக்கிறோம். சில சமயம் நமது இயலாமையை மறைக்க பிறரை பார்த்து அதிர்ஷ்டக்காரன் தண்டானி, கொடுத்து வச்சவன் என்று சொல்ல விரும்புகிறோம். பல விஞ்ஞானிகளின் வாழ்வில், தொழில் மேதைகளின் வாழ்வில், கலைஞர்களின் வாழ்வில் இது நேர்ந்திருக்கிறது. அவர்களை போய் நாம் கேட்டு பார்க்க வேண்டும். ஐயா, எப்படி இது நேர்ந்தது உங்கள் வாழ்வில் என்று பல விஞ்ஞானிகளின் தொழில் அதிபர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை படித்து பார்க்க வேண்டும். எப்படி நேர்ந்தது அவர்கள் வாழ்வில் என்று அறிய திருவிக தமது வாழ்க்கை வரலாறு என்ற நூல்ல இத்தகைய தத்துவ பிரச்சனைகளை எடுத்து அலசுகிறாரு. நமது ஊர்ல ஊழ்வினைக்கு விதிக்கு நாம் முக்கியத்துவம் பெரிதும் அளிப்பதால் நாம் அதது அவனவன் தலையில் எழுதியபடி நடக்கிறது என்று நினைக்கிறோம். ஊழ்வினையின் பங்கு இருக்கலாம், ஆனால் நாம் தான் நமது மன எண்ணங்களால் நமது அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறோம். வாழ்வின் மிக முக்கியமான பிரச்சனை நம் வாழ்வின் அதிர்ஷ்டத்தை தோற்றுவிக்க முடியுமா என்றுதான். மிகப்பெரிய தத்துவ ஞானிகளும் மன நூல் அறிஞர்களும் முடியும் என்றுதான் சொல்றாங்க. விஞ்ஞான உண்மைகள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டன என்பதை விஞ்ஞானிகளின் சரித்திரமாக எல்லோரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் எழுதி வைத்திருக்கிறாங்க. தயாராயுள்ள மனம் சந்தர்ப்பத்தை சந்திப்பதைத்தான் அதிர்ஷ்டம் என்று கூறுகிறோம் என்று விளக்குகிறார் பாஸ்டியூர் என்ற அறிஞர். ஒரு விஷயத்தை பற்றி ஆதியோடு அந்தம் வரை கரைத்து குடித்துவிட்டு வழி தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கும் போது ஒரு சிறு சம்பவம் நேருகிறது. உடனே மனம் நமது பிரச்சனையுடன் அதை இணைத்து முடிவு காண்கிறது. சொல்லப்போனா மனம் சதா பிரச்சனைக்கு வழி என்ன என்று ஆராய்ந்த வண்ணம் எதிர்பார்த்த வண்ணம் இருக்குது. மனம் விழித்து கொண்டிருக்கிறது. மனம் எதிர்பார்க்கும் போது எதிர்பார்ப்பதே நேருகிறது. மனம் எதிர்பார்க்கும் நிலையில இருக்கும்போது எது நிகழ்ந்தாலும் மனம் அதை ஈடுபடுத்தி வழிகாண முயல்கிறது. இதுதான் உண்மை. அலெக்சாண்டர் பிளெமிங் பென்சிலின் கண்டுபிடித்தார். அதற்கு முன் காளான்களிலிருந்து கிருமிகளை கொல்லும் பொருள் உற்பத்தியாகும் என்று உண்மை யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அவர் மைக்ரோஸ்கோப்பில் வைத்து பார்த்தபோது சில கிருமிகள் செத்திருந்ததையும் அவற்றுக்கு அருகில் சிறு பூஞ்சை காளான் முளைத்திருப்பதையும் கண்டார். அவருடைய ஆழ்மனம் கண்டுபிடிப்புகளை, ஆராய்ச்சி முடிவுகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. புலன் அறிவுக்குட்பட்ட மனமோ ஒரு நிகழ்ச்சியை கண்டது. அந்நிகழ்ச்சிகளை கிருமிகள் இறந்ததையும் அருகில் உள்ள காளான் முளைத்திருப்பதையும் இணைத்தது. ஆழ்மனம் சந்தர்ப்பங்களை கொண்டு வந்து நிறுத்தியது என்று கூறலாமா? சில சமயம் ஆழ்மனம் நம்மை அறியாமல் நம்மை இயக்குகிறது என்று கூறலாமா? ஏன் நாம் இவற்றை செய்வதில் போய் முடியுது? நியூட்டனின் கண்டுபிடிப்பும் இப்படித்தான். இப்பிரபஞ்சத்துல எப்படி கோளங்களும் கிரகங்களும் நிற்கின்றன என்ற பெரிய பிரச்சனை அவருக்குள் இருந்தது. பல நாள் பல மாதங்கள் யோசித்துக் கொண்டிருந்த போது ஒரு ஆப்பிள் சிந்தனையை கிளறிவிட்டது. ஒரு தொடர்பை காட்டியது. புவியீர்ப்பு சக்தி பிறந்தது. எலே விட்னி என்ற 24 வயது இளைஞர் பருத்தி கொட்டையை பிரித்தெடுக்கும் எந்திரத்தை கண்டுபிடித்ததும் அப்படித்தான். அதற்கு ஒரு விடை இருக்க வேண்டும் என்று திடமாக நம்பினேன் என்றார் அவர். சில நாட்கள்ல பருத்தியிலிருந்து கொட்டையை பிரித்தெடுக்கும் எந்திரத்தை அவர் செய்து முடித்தார். எல்லா கண்டுபிடிப்புகளையும் நாம் அலசி ஆராய்வோமானால் ஒரு மகத்தான உண்மை புலப்படும். ஓர் உறுதியான தொடர்ந்த எதிர்பார்க்கும் மனோபாவம் அவர்களிடையே இருந்தது என்பதுதான் அது. எத்தனை முறை நீங்கள் ஒருவர் வீட்டுக்கு போகும்போது உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்றோ, உங்களை பற்றித்தான் எண்ணிக்கொண்டிருந்தேன் என்றோ சொல்ல கேட்டிருப்பீங்க. பென்சிலின் கண்டுபிடித்த பிளெமிங்கின் வாழ்க்கையை பார்த்தால்
அவர் மருத்துவரான விதமே ஒரு சந்தர்ப்பத்தால் நேர்ந்தது என்பதில் புலனாகும். அவர் குறிப்பிட்ட மருத்துவமனையில பயிற்சி பெற சென்றதும் ஒரு குறிப்பிட்ட பாடத்துல தம் கவனத்தை செலுத்தியதும் எல்லாம் எதிர்பாராத சம்பவங்களை தோன்றுகின்றன. காமெரர் என்ற விஞ்ஞானியும் ஐங் என்ற மனோதத்துவ நிபுணரும் தங்கள் வாழ்நாளில் நிகழ்ந்த எதிர்பாராத நிகழ்ச்சிகள் எல்லாம் எழுதி தொகுத்து ஆராய்ந்தார்கள். அவர்களின் ஆராய்ச்சிப்படி எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாம் நீருக்கு மேல் தெரியும் பனிக்கட்டியை போல புலனறிவுக்கு புலப்படும் விஷயங்கள் என்றும் நீருக்கடியில் நம் கண்ணுக்கு தெரியாமல் பெரிய பனிப்பாறைகளின் அடிப்பாகம் இருப்பது போல ஆழ்மனதுல பல விஷயங்கள் நிகழ்கின்றன என்றும் அதன் விளைவே இந்த எதிர்பாராத சம்பவங்கள் என்றும் முடிவுக்கு வந்தாங்க. இப்படி நிகழும் சம்பவங்கள்ல ஓர் ஒழுங்கு இருப்பதாயும் அவை ஒரு வசந்த காலம் குளிர்காலம் போல திரும்ப திரும்ப நேர்கின்றன என்றும் கூறுகிறாங்க. பல தொழிலதிபர்களின் எண்ணங்களும் பல கலைஞர்களின் ஆசைகளுமே அவர்களது வாழ்வுல வாய்ப்புகளாக சந்தர்ப்பங்களாக அமைந்து பிரமாதமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்குது என்பதை அவர்களை கேட்டால் சொல்லுவாங்க. எதிர்காலத்தை பற்றி எதிர்பார்க்கும் மனோபாவமே எதிர்காலத்தை பற்றி எதிர்பார்க்கும் மனோபாவமே ஒரு தொடர்ந்த உறுதியான மனநிலையே அதிர்ஷ்டங்களை நம் வாழ்வில் ஏற்படுத்தும். Thanks for watching. Please subscribe our YouTube channel.